25 வயதில் மாரடைப்பு வருமா? இந்த வீடியோ பாருங்க. தனது மனைவியுடன் புத்தாண்டு விளையாட்டுகளில் மகிழ்ச்சியாக ஈடுபட்டிருந்த இளைஞர் ஒருவர் கயிறிழக்கும் போட்டியின் போது ஏற்பட்ட திடீர் மாரடைப்பால் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்த சம்பவம் புத்தளம் கொஸ்வத்த பகுதியில் 25 வயது இளைஞன் ஒருவர் ஒரு பண்டிகை நாளில் ஒரு விளையாட்டு, அதாவது கயிறிழுத்தல் விளையாட்டில் ஈடுபட்டிருக்கிறார். திடீரென்று மயக்கம் அடைந்து விழுந்து இறந்து விடுகிறார். அவருடைய இறப்புக்கான காரணமாக சொல்லப்படுறது மாரடைப்பு. அப்போ இதில் சிலருக்கு கேள்வி வரும், 25 வயதில் மாரடைப்பு வருமா? இதுவரையில் ஏற்பட்ட மாரடைப்புகளில் குறைந்த வயதில் ஏற்பட்ட மாரடைப்பாக குறிப்பிடப்பட்டிருப்பது, அதாவது தரவுகள் தெரிவிக்கிறது 13 வயதில் ஒரு பெண் பிள்ளைக்கு ஏற்பட்ட மாரடைப்பு. ஆகவே மாரடைப்பு ஏற்படுவதற்கு என்று வயதில்லை, எதுவும் இல்லை. முன்பு நாங்கள் கேள்விப்பட்ட விடயங்கள் பெரும்பாலும் வயதானவர்களுக்குத்தான் மாரடைப்பு ஏற்படும் என்று, ஒரு 55-65 வயதுக்கு பின்பாகத்தான் இந்த மாரடைப்பு ஏற்படும் என்றும், மாரடைப்பு வாரத்துக்கு முன்பாக அவர்களுக்கு அதை ஏற்படுத்தக்கூடிய உயர்குருதிய முக்கம் அல்லது நீரிழிவோ அது சார்ந்த நோய் நிலைகளோ இருந்திருக்கும், அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கும், இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தற்போது இந்த இள வயதினர் மத்தியில் மாரடைப்பு ஏற்படுறது சமூக வலைத்தளங்களில் வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஒரு இளைஞர் ஜிம்மில், அதாவது உடற்பயிற்சி தளத்தில் கடுமையான உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென மயங்கி விழுந்து இறந்து போகின்ற நிலையும் அது மாரடைப்பு காரணம் என்று சொல்லப்படுறதும், இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. இந்த நிலையில் எங்களுக்கு இந்த மாரடைப்பு சார்ந்த விழிப்புணர்வு சரியாக தெரிஞ்சிருந்தால் ஒருவேளை இங்கு குறிப்பிடப்பட்ட இந்த இளைஞர் கூட தற்போது உயிரோடு இருந்திருக்கலாம். ஏனென்றால் இது தடுக்கப்படக்கூடிய விடயங்கள். எங்களுடைய சிறு சிறு முயற்சிகளால் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய சிறு சிறு பரிசோதனைகளின் மூலமாக நாங்கள் அந்த மாரடைப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து நிலையில் இருக்கிறோமான்றதை இலகுவாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கேற்ற வகையில் நாங்கள் உரிய நடைமுறைகளை கடைபிடிக்கிறதன் மூலமாக நாங்கள் இந்த மாரடைப்பு வராமல் எங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகவே இருக்குது. ஆகவே இது போன்ற வீடியோக்கள், உயிர் காக்கும் வீடியோக்கள் நீங்கள் இயன்ற வரையில் நீங்கள் பார்ப்பதோடு மற்றவர்களும் பார்த்து பயனடையக்கூடிய வகையில் அதிகம் உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதில் நாங்கள் மாரடைப்பு சம்பந்தமாக மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் என்னென்றால், எல்லோருக்கும் வெவ்வேறு வகையான நோய் நிலைகள் வாரது வழமை. இருந்தாலும் இந்த மாரடைப்பு என்பது ஒரு பெரிய விடயமாகவும், வந்தால் உயிராபத்து ஏற்படக்கூடியதாகவும், மரணத்துக்கு ஒப்பான ஒரு விடயமாகவும் இந்த மாரடைப்பு என்பது சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்? அதை முதல்ல நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்போ தெரிஞ்சால்தான் இந்த மாரடைப்பிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது எவ்வளவு முக்கியம்ன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த மாரடைப்பு என்றால் என்ன, இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையான அல்லது மிகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக கருதப்படுதுன்றதை பார்ப்போம். மாரடைப்புன்றது இதயத்தில் ஏற்படுற பிரச்சனை. இதயம் எங்களுக்கு தெரியும், எங்களோட உடலில் ஓய்வில்லாமல் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு உறுப்பு. அதனுடைய இயக்கம் யாராலையும் கட்டுப்படுத்தப்படுறதில்லை, தன்பாட்டிலேயே அந்த இயக்கம் நடந்து கொண்டே இருக்கும், இதய துடிப்பு. அப்போ அந்த செயற்பாட்டுக்கு இதயத்தில் சிறப்பான இதயத்துக்கே தனித்துவமான தசைகள் இருக்குது. எங்கள் இதயத்தில் இருக்கிற தசைகள் உடலில் வேறு எங்கேயும் இல்லை, இதயத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த தசைகளின் ஒரு தனித்துவமான தன்மை என்னென்றால், அந்த தசைகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அது மீண்டும் மற்ற உடற்கலங்களை போல பிரிந்து பெருக மாட்டுது. இப்போ சாதாரணமாக வைப்போம், இந்த கைகள்லையோ கால்களில் எங்களுக்கு தோல்லையோ ஒரு காயம் ஏற்பட்டால் அந்த காயம் ஏற்பட்ட இடத்துக்கு மீண்டும் தோலினுடைய கலங்கள் வளர்ந்து அந்த இடத்தை அடைத்து எங்களுக்கு பழைய நிலையை கொண்டு வந்துடும். ஆனால் இதயத்தினுடைய தசைகளை பொறுத்தவரையும் அங்கே பாதிப்பு ஏற்பட்டால் அவை பெரும்பாலும் நிரந்தரமான பாதிப்புகள். சரி, இந்த மாரடைப்பின் போது எப்படி இந்த இதயத்தின் தசைகள் பாதிக்கப்பட போகுன்னு பார்த்தால், இதயத்துக்கு இரத்தத்தை வழங்குகின்ற இரத்த குழாய்கள் இருக்குது. அது நாங்கள் முடியுறு நாடிகள் என்று சொல்லுவோம். இந்த இரத்த குழாய்கள் மூலமாக இந்த இரத்தம் தொடர்ச்சியாக இதயத்துக்கு வழங்கப்பட்டு கொண்டு இருக்க வேணும். ஏனென்றால் மிகவும் அதிகளவில் செயற்படுற ஒரு உறுப்பு, அதிகளவில் போஷணை பொருட்களும் ஆக்சிஜனும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு உறுப்பு. இதற்கு இரத்தம் வழங்கப்படுவது தடை செய்யப்படுற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளேயே இந்த இதய தசைக்கலங்கள் பலதடைந்து விடும். அப்போ இது எப்படி இந்த இரத்தம் இந்த தசைக்கலங்களுக்கு கிடைக்கிறது தடையாக போகுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், இந்த முடியுறு நாடிகள் என்று சொல்கிற இந்த இதயத்துக்கு குருதியை வழங்குகிற இரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்புகள். இந்த அடைப்புகள் முக்கியமாக
பிளாக் என்று சொல்லுவோம். அதாவது கொலஸ்ட்ரால் கொழுப்பு படிவுகள் அங்கே உருவாகி அந்த படிவுகள் ஏற்படுத்துகிற அடைப்புகள் மூலமாக இதய தசைகளுக்கு ரத்தம் கிடைக்காமல் போகிற தன்மை. சரி, இந்த படிவுகள் உடனடியாக உருவாகி விடுமாண்டால் இல்லை, அது நீண்ட கால அடிப்படையில் தான் உருவாகும். ஒரு 10 வருடமோ அல்லது 8 வருடமோ செல்லும் இந்த படிவுகள் முழுமையாக அல்ல நீண்ட கால அடிப்படையில் உருவாகிறாக்கு. ஆகவே எங்களுக்கு ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுது என்று சொன்னால் பெரும்பாலான தன்மை இந்த பிளாக் மூலமாக மாரடைப்பு ஏற்படுவதாக இருந்தால் அவருக்கு நீண்ட காலத்துக்கு முதலே அந்த உருவாகிறதுக்கான காரணிகள் அவற்றை உடல்ல இருக்குது என்பதுதான் அர்த்தம். சரி, இங்க என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த முடியுறு நாடிகளில் பிளாக் என்று சொல்லி சில படிவுகள் ஏற்படும் குழாய்களின் உட்பகுதியில். இந்த படிவுகள் வளர்ச்சி அடைந்து வந்து இதய தசைகளுக்கு கிடைக்கிற ரத்தத்தை கட்டுப்படுத்தும். இதனால இந்த இதய தசைகளுக்கு போதிய அளவு ஆக்சிஜன் கிடைக்காத நிலை ஏற்படலாம். அதே நேரம் இந்த உருவாகின இந்த படிவுகள் அந்த இடத்திலிருந்து கலன்று வேறு இடத்துக்கு சென்று அதைவிட சிறிய இரத்த குழாய்களை போய் அடைச்சு கொள்ளலாம். அதன் மூலமாக திடீரென்று இதய தசைகளுக்கு ரத்தம் கிடைக்காத தன்மை ஏற்படும் அல்லது ஆக்சிஜன் கிடைக்காத தன்மை ஏற்படும். அல்லது இந்த இரத்த குழாய்களில் இருந்த அந்த படிவுகள் கலன்று போற நேரத்தில் அந்த பகுதியில் ரத்தம் உறைந்து போகிற தன்மை ஏற்பட்டு அந்த இரத்த உறைவால் இரத்தோட்டம் தடைப்பட்டு போகிற தன்மை ஏற்படலாம். அப்போ எங்களுக்கு இதயத்தின் எந்த பகுதிக்கு இரத்தத்தை கொடுக்கிற அந்த இரத்த குழாய்கள் அடைப்படுவதோ அந்த பகுதி செயலிழந்து போகும். அதாவது அந்த பகுதியில் உள்ள இதய தசைகள் திடீரென்று பழுதடைந்து விடும். பழுதடைந்தால் அவை தொடர்ந்து இயங்க முடியாது. ஆகவே அந்த பகுதி செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டு விடும். இது பெரும்பாலும் நிரந்தரமான பாதிப்பாக ஏற்படும். அதே நேரம் இந்த மாரடைப்பு ஏற்பட்ட எல்லோருக்கும் இறப்பு ஏற்படுவதில்லை. பலர் மாரடைப்பு ஒரு முறை ஏற்பட்டு அதன் பிறகு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்களுக்கு எப்படியான பாதிப்புன்னு சொன்னால் அவர்கள் இந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டதோ அது நிரந்தர பாதிப்பாக இருக்கும். அது நாளடைவில் நீண்ட கால அடிப்படையில் அவர்களுக்கு மாரடைப்பின் காரணமாக ஏற்பட்ட விளைவுகள் அவர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். இது சம்பந்தமாக நாங்கள் இந்த வீடியோவின் பின்பகுதியில் பார்ப்போம். அதாவது மாரடைப்பின் பின்பாக ஒருவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருக்கு தொடர்ந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பார்ப்போம். சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் மாரடைப்பு இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக கருதப்படுகிறது. மாரடைப்பு எப்படி ஏற்படுகிறது, இது ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயம், முக்கியமாக இந்த இள வயதினரில் இந்த மாரடைப்பு திடீர் மரணங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குது. அது என்னன்னு சொன்னால் இப்போ பொதுவான ஒரு கருத நிலை என்னென்றால் இள வயதினர் என்றால் அவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். அவர்கள் உண்மையிலே இந்த மாரடைப்பு சார்ந்து ஏதாவது அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது உயர் குருதி அமுக்கம் சார்ந்ததோ அல்லது நீரிழிவு சார்ந்த ஏதோ ஒரு நோய் நிலைகள் இருந்தாலும் அவர்கள் அதனை பெரிதாக கவனத்தில் கொள்ள போறதில்லை. அந்த அறிகுறிகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதோ அல்லது அது பற்றி அது சார்ந்த பரிசோதனைகளை செய்து கொள்வதோ வைத்திய ஆலோசனைகள் பெற்றுக்கொள்வதோ மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் பொதுவாகவே இள வயதினராக இருந்தால் அவர்களுடைய இதயம் பாதுகாப்பாகத்தான் இருக்கும் என்ற ஒரு கருத நிலை இருக்கிறதால. ஆனால் உண்மை அதில்லை. எந்த வயது என்றில்லாமல் அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான காரணிகள் இருக்கிற பட்சத்தில் எந்த நேரத்திலும் மாரடைப்பு ஏற்படலாம். அதே நேரம் இந்த வயதானவர்களுக்கு ஏற்படுகின்ற மாரடைப்புக்கும் இள வயதினருக்கு ஏற்படுற மாரடைப்புக்கும் காரணங்களில் ஏதாவது வித்தியாசம் இருக்குமானால் பெரிதாக எந்த வித்தியாசம் இல்லை. அவர்களுக்கு ஏற்படுற அதே காரணிகள் தான் இளவயதினருக்கு மாரடைப்பு ஏற்படுத்துறதில் பங்கெடுக்கும். ஒரு சில மேலதிகமானவர்களுடைய பழக்க வழக்கம் சார்ந்த காரணிகள் கொஞ்சம் கூடுதலாக செல்வாக்கு செலுத்தலாம். அது என்னன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சரி, அடுத்ததாக இந்த இளவயதினரில் மாரடைப்பு ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக சொல்லக்கூடியது ஸ்மோக்கிங், புகைத்தலை பொறுத்தவரைக்கும் இது மாரடைப்பில் பல மடங்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு காரணி. நேரடியாகவே இது இரத்த குழாய்களை பாதிக்கிறதோட நாங்கள் ஏற்கனவே சொன்ன பிளாக் ஃபார்மேஷன் சொல்லி இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவுகள் கொலஸ்ட்ரால் படிவுகளை உருவாக்கி அடைப்புகளை விரைவாக ஏற்படுத்தக்கூடியது தான் புகைத்தல். அடுத்ததாக இரத்தத்தில் அதிகமான கொலஸ்ட்ரால் அல்லது கொழுப்பு இருக்கிறது. சரி, இது இள வயதினர் தானே, வயதில் குறைந்தவர்கள், அவர்களுக்கு என்னென்று திடீரென்று இந்த கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் அதிகமாக வரும் என்று சொன்னால் அவர்களுக்கு பரம்பரையியல் சார்ந்து இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் முக்கியமாக எல்டிஎல் கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது. இதை ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா என்று சொல்கிறது. அதாவது பரம்பரை ரீதியாகவே அவர்களுக்கு உடலில் அந்த தன்மை ஒன்று காணப்படும். சாதாரணமாக பார்த்தோம்னால் 18-19 வயசில் உள்ளவர்களுக்கும் சில லிபிட் ப்ரொஃபைலை நாங்கள் செய்து பார்க்க அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவு 300-400க்கு மேலேயும் இருக்கிற தன்மை காணப்படுகிறது. இதில் அடுத்த காரணம் நீரிழிவு, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அல்லது அவர்களுக்கு மெட்டாபாலிக் சிண்ட்ரோம் என்று சொல்லுவோம்.
முக்கியமாக நீரிழிவை பொறுத்தவரையும் அவர்களுக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேட் என்றதை இருக்கலாம். அதாவது நீரிழிவு வாரதுக்கு முன்பான நிலை. இது வந்து HbA1c அல்லது ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்ற பரிசோதனைகளை செய்து கொள்வதன் மூலம் நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ நாங்கள் இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆபத்தான காரணிகளை கண்டறிகிறதுக்கு என்னென்ன பரிசோதனைகளை செய்து கொள்ள வேணும்ன்றதை நாங்கள் தொடர்ந்து இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். அடுத்ததாக அதிக உடல் எடை. இந்த உடல் எடை அதிகரித்து கொண்டு போகிக்க உடலில் கொழுப்பு அதிகரிக்கும், அவர்களில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும், இன்ஃப்ளமேஷன் உடல் அலைச்சல் ஏற்படும். இந்த இன்ஃப்ளமேஷன் என்றுதான் முக்கியமாக மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் போன்ற பல நோய்களை உருவாக்குறதுக்கான ஒரு அடிப்படை காரணியாக இருக்குது. அடுத்ததாக இந்த இளவயதில் மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான காரணி என்னவாக இருக்கும் என்றால் ஃபேமிலி ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். அதாவது ஒருவருடைய குடும்பத்தில் மிகவும் நெருக்க உறவினர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைந்த வயதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாரடைப்பு என்றது மிக முக்கியமானது. குறிப்பாக ஒருவர் எடுத்துக்கொண்டோம்னா அவருடைய தந்தை 55 வயதுக்கு முன்பாக அவருக்கு மாரடைப்பு வந்திருந்தால், அவருடைய தாய்க்கு 65 வயதுக்கு முன்பாக மாரடைப்பு வந்திருந்தால், அல்லது அவருடைய சகோதரர்களுக்கு மாரடைப்பு இருந்திருந்தால் குறித்த நபருக்கு மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் 2 மடங்கு அதிகமாக இருக்கும். இதில் அடுத்ததாக மாரடைப்பை உருவாக்கக்கூடிய ஆபத்திலைக்கூடிய ஒரு காரணியாக சொல்கிறது வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். அதாவது சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறை. எக்ஸசைஸ் எதுவும் செய்கிறதில்ல, பெரும்பாலும் உங்களுடைய அன்றாட வேலைகள் கூட சுறுசுறுப்பு தன்மை இல்லாததாக இருக்கிறது. ஸோ இப்படியாக இருக்கிறதால வந்து பல பாதகமான விளைவுகள் உடலில் உருவாகி அது மாரடைப்புக்கு வழிவகுக்கும். அதே நேரம் இப்படியாக இருக்கிற ஒரு நபர் திடீரென்று செய்கிற கடுமையான ஒரு பயிற்சி அல்லது கடுமையான ஒரு உடல் உழைப்பு அந்த மாரடைப்பு உருவாகிறதுக்கான சந்தர்ப்பத்தை தற்காலிகமாக அதிகரிக்க செய்துவிடும். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே சொன்ன வீடியோவில் இருக்கிறத போல இருக்கலாம். அதாவது நீண்ட காலமாக ஒரு ஓய்வான நிலையில் அதிக உடல் எடை மற்றும் வெவ்வேறு இதுக்கான ரிஸ்க் ஆன காரணிகள் இருக்கிற நிலையில் திடீரென்று செய்கிற ஒரு உடற்பயிற்சி அல்ல திடீரென்று நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, திடீரென்று நாங்கள் செய்கிற ஒரு உடல் உழைப்பு எங்களுக்கு உடனடி அந்த கணப்பொழுதிலேயே மாரடைப்பை உருவாக்குறதுக்காக வழிவகுக்கும். இதுக்கான பாதுகாப்பு முறைகள் என்னன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதில் அடுத்த ஒரு முக்கியமான காரணி தான் உயர் குருதி அமுக்கம். உயர் குருதி அமுக்க நோயாளிகள் அதை என்ன செய்யும், நேரடியாகவே இரத்த குழாய்களை பாதிக்கக்கூடியது. அதே நேரம் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இரத்த குழாய்களில் பிளாக் ஃபார்மேஷன், அதாவது படிவுகள் இருந்தால் அந்த படிவுகள் அதிக இரத்த அழுத்தம் காரணமாக அந்த இடத்திலிருந்து பிரிவடைந்து சென்று போய் இந்த இரத்த குழாய்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காகவே உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறதும் வந்து அவர்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறதுக்கான அபாய நிலையை அதிகரிக்கக்கூடியது. அடுத்ததாக சில போதை ஊட்டும் மருந்துகள் நாங்கள் சொல்லலாம். அதாவது கொக்கெயின், மற்றது ஸ்டீராய்ட். சிலர் அந்த உடல் வலிமையாக்குறதுக்காக ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸை போட்டுக்கொள்ளுவேன் நம்ம எக்ஸசைஸ் செய்யக்குள்ள. ஸோ இப்படியானவை பொதுவாக இந்த போதை மருந்துகள் எல்லாமே உருவாக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த இதயத்துக்கு இரத்தத்தை கொடுக்கிற கொரோனரி ஆர்டரி என்ற அந்த முடியுறு நாடியில் ஸ்பெசம் அதை தற்காலிகமாக சுருங்க செய்யக்கூடியவை. அப்போ அப்படி சுருங்குறதாலேயும் இதயத்துக்கு இரத்தம் போதிய அளவில் கிடைக்காமல் ஆக்சிஜன் இல்லாமல் போய் இந்த மாரடைப்பு ஏற்படுகிறது. அடுத்ததாக எங்களோட உடலில் இருக்கக்கூடிய சில நோய் நிலைகளும் மாரடைப்பு உருவாக்கத்துக்கான ஒரு ஆபத்து நிலையை கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் தைராய்டு சார்ந்த நோய் நிலைகள், அதில் முக்கியமாக ஹைப்போதைராய்டிசம், தைராய்டு குறை சுரப்பு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வேண்டியது முக்கியம். இதை விட சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலையும் அது சார்ந்து சரியான கவனம் எடுக்க வேணும். சரி, அடுத்ததாக இந்த மாரடைப்பு வரலாமா என்றதை அல்லது அதுக்கான ரிஸ்க் ஆபத்தில் இருக்கான்றதை எப்படி சில பரிசோதனைகள் மூலமாக நாங்கள் கண்டறிகிறது என்று பார்ப்போம். அதில் முக்கியமாக முதலாவது பரிசோதனை வந்து லிபிட் ப்ரொஃபைல் என்று சொல்லுவோம். அதாவது இது ஒரு இரத்த பரிசோதனை. எங்களோட இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால், கொழுப்பு இவை சார்ந்ததுகளை நாங்கள் அதில் இந்த பரிசோதனை மூலமாக கண்டறியலாம். அதில் எங்களுக்கு தெரியும் இந்த LDL கொலஸ்ட்ரால் எங்களோட இரத்தத்தில் குறைவாக நாங்கள் பேணிக்கொள்ள வேணும். இது முக்கியமானது. இதைத்தான் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது. அதே நேரம் HDL கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்க வேணும். அது ஆரோக்கியமானது. இதை விட ட்ரைகிளிசரைட் என்று சொல்லப்படுகின்ற கொழுப்பும் வந்து எங்களுக்கு உரிய அளவில் இருக்க வேண்டிய அளவில் இருக்க வேணும். இவற்றில் ஏற்படுகின்ற மாற்றம், குழப்ப நிலை வந்து மாரடைப்பு உருவாக்கத்தில் இந்த பிளாக் ஃபார்மேஷன் என்று சொல்லி இரத்த குழாய்களில் கொழுப்பு படிவடைகிறதுல அல்லது கொலஸ்ட்ரால் படிவில் இவை பங்கெடுக்கக்கூடியது. அடுத்த பரிசோதனை வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் HbA1c. எங்களுக்கு தெரியும் ஃபாஸ்டிங் பிளட் சுகர்ன்றது நீரிழிவை கண்டறிகிறதுக்கான சோதனை. அதே மாதிரி HbA1c என்றதும் நீரிழிவை கண்டறியலாம். அதே நேரம் நீரிழிவு கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்றதை மானிட்டர் பண்ணுறதுக்கான ஒரு பரிசோதனையாகவும் இருக்கும். ஆகவே இது ரெண்டையும் செய்து பார்ப்பதன் மூலமாக
அவர்களுடைய நீரிழிவு இருக்குதா அல்லது நீரிழிவு கட்டுப்பாடு எப்படி இருக்குன்றதை நாங்கள் தெரிஞ்சு கட்டுப்பாட்டில் வச்சிருக்க வேணும். இதில் அடுத்ததாக எங்களுக்கு பரம்பரை ரீதியாக இந்த மாரடைப்பு ஏற்படக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குதான்றதை நாங்கள் பார்க்குறதுக்கு லிப்போப்ரோட்டீன் ஏ என்ற ஒரு டெஸ்ட்டை நாங்கள் செய்து பார்ப்போம். இது வாழ்நாளில் ஒரு தடவை செய்து பார்த்தால் போதும். இது பரம்பரை ரீதியாக உங்களுக்கு அந்த அபாய நிலை இருக்கான்றதை காட்டும். அடுத்ததாக இந்த உடலில் உள்ள அழற்சி நிலை என்றது, அதாவது இன்ஃப்ளமேஷன், மாரடைப்பை உருவாக்குறதுல ஒரு முக்கிய காரணியாக செயல்படுது. இந்த நிலை எங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக நாங்கள் HSCRP என்ற ஒரு சோதனையை செய்து பார்க்குறதன் மூலமாக அதை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தைராய்டு மற்றது சிறுநீரகம் சார்ந்த நோய் நிலைகளும் இதில் பங்களிப்பு எடுக்கிறபடியால் நாங்கள் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்ற ஒரு இரத்த பரிசோதனையும், அதே மாதிரி ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் என்ற சிறுநீரகத்தின் செயற்திறனை பார்க்கக்கூடியதான சோதனையும் அதில் EGFR-உடன் சேர்ந்ததாக நாங்கள் அதை செய்து பார்த்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னென்னு சொன்னால், பொதுவாக இந்த இள வயதினர் இந்த மாரடைப்பு சார்ந்த அறிகுறிகள் இருந்தால் அதில் கவனம் செலுத்த மாட்டினோம். சில வேளை பல தடவைகள் அது சார்ந்த அறிகுறிகள் வந்து போயிருக்கும். இவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டோம். ஆகவே எங்களுக்கு இதில் மாரடைப்பு ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னன்றதை நாங்கள் அடுத்ததாக பார்ப்போம். அதில் முக்கியமாக பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சபடி நெஞ்சு வலி ஏற்படுறது. அந்த நெஞ்சில் எப்படி பண்ணால் அமர்த்துறது அல்லது இறுக்கிறது, செஸ்ட் டைட்னஸ் என்று சொல்லுவோம். அமர்த்துற அல்லது இறுக்கிறது, நெடிக்கிறது போன்றதான ஒரு நெஞ்சில் ஏற்படுற ஒரு உணர்வு தான் இருக்கும். அதே நேரம் அதோடு சேர்ந்ததாக குமட்டல் ஏற்படுறது, வாந்தி ஏற்படுறது, மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுறது, அந்த நெஞ்சில் ஏற்படுற வலி இடது பக்க தோல் மூட்டு பகுதிக்கு அப்படியே கையை நோக்கி போகிறதாக இருக்கலாம், அல்லது இந்த தாடை பகுதியை நோக்கி அந்த வலி பரவி செல்றதாக இருக்கலாம். அதிக அளவில் வியர்க்கிறது. ஸோ இப்படியான அறிகுறிகள், இந்த அறிகுறிகள் முக்கியமாக ஏதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது வருகுது, ஓய்வெடுக்கும் பொழுது குறைவடையுது என்றால் அது மிக மிக முக்கியமானது. நாங்கள் வேலையை செய்யக்குள்ள எங்களோட இதயத்துக்கு அதிக இரத்தம் தேவைப்படுது. அந்த அதிக இரத்தம் ஆக்சிஜன் போக முடியாத நிலை இருக்குது, அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. ஆகவே ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது இந்த அறிகுறி வருகிறது. அதாவது நீங்கள் ஒரு கடுமையான வேலை செய்யும் பொழுது இந்த அறிகுறிகள் வருகுது என்றாலே நீங்கள் கட்டாயமாக பரிசோதனையை செய்து கொள்ள வேணும், வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேணும். அது வயதை பற்றியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. அடுத்ததாக சில கட்டுக்கதைகள், அதாவது மாரடைப்பு சார்ந்த கட்டுக்கதைகளை நாங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு இந்த மாரடைப்பை வராமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன வகையான நடவடிக்கைகள் எடுக்க வேணும் என்றதை பார்ப்போம். ஸோ இதில் முக்கியமாக நாங்கள் பெரும்பாலும் அறிகிறது, ஒருவர் கடுமையான ஒரு வேலையை செய்ததன் போது திடீரென்று மயங்கி விழுந்து மாரடைப்பால் இறந்து விட்டார்ன்றது. ஒரு ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருக்கிற ஒரு நபர் அதிலேயே மயங்கி விழுந்து இறந்து விட்டார்ன்றது. அப்போ இதெல்லாம் பொதுவாக சொல்கிறபடியும் என்ன, ஒருவர் ஒரு கடுமையான ஒரு எக்ஸசைஸை செய்யும் பொழுது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு விடுகிறது. இது சாதாரண மக்கள் மத்தியில் எப்படி வரும்னு சொன்னால், கடுமையாக வேலை செய்தால் மாரடைப்பு வந்துவிடும் என்று. அது அதற்கான சரியான தெளிவல்ல. அதாவது ஒரு நபருக்கு மாரடைப்புக்கான ஆபத்தான காரணிகள் எல்லாம் உடலில் இருக்கும் பொழுது அது சரியாக கட்டுப்படுத்தப்படாமல் இருக்கிற நிலையில் திடீரென்று செய்யப்படுகின்ற ஒரு கடுமையான வேலை அவர்களுக்கு அந்த மாரடைப்பை உருவாக்கலாம். அதே நேரம் அவர் ஆபத்தான காரணிகளை முதல்லேயே கண்டறிந்து அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை இருந்து உடற்பயிற்சிகளை மெதுவாக, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிகரித்து கொண்டு போனார்ன்னு சொன்னால் அவருக்கு நல்ல பயனைத்தான் அது தரும். திடீரென செய்யப்படுகின்ற அதிக அளவில் செய்யப்படுகின்ற உடற்பயிற்சிகளோ உடல் செயற்பாடுகளோ ஏற்கனவே அவருக்கு உடலில் இருக்கிற இந்த மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான காரணிகளை கவனத்தில் கொள்ளாமல் செய்யும் பொழுது இந்த மாரடைப்பு உடனடியாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதே ஒழிய, இந்த செய்கிற கடுமையான வேலைகளும் உடற்பயிற்சியும் ஒரு ட்ரிகர் என்று சொல்லுவோம், அதை தூண்டி விடுவதை ஒழிய அவை உருவாக்குவவே அல்ல. அடுத்ததாக உடல் எடை அதிகமானவர்கள், உடற்பருமன் அதிகமானவர்களுக்கு தான் மாரடைப்பு வரும், மெலிந்தவர்களுக்கு வராதுன்றதும் ஒரு தவறான கருத்து நிலை. ஏனென்றால் நாங்கள் ஏற்கனவே பல காரணிகள் பார்த்துருப்போம். உடல் எடை அதிகமானவர்களுக்கு அது சார்ந்த ஆபத்தான காரணிகள் கட்டாயமாக செல்வாக்கு செலுத்தும். ஆனால் மெலிந்தவர்களாக இருந்தாலும் அவருக்கு பரம்பரை சார்ந்த ஃபேமிலியல் ஹைப்போகொலஸ்ட்ராலிமியால் கொலஸ்ட்ரால் அதிகரித்திருக்கலாம், அல்லது ஏற்கனவே அவருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, குடும்பத்தில் குறைந்த வயதில் மாரடைப்பில் இறந்தவர்களாக இருந்தால் அது அவருடைய தோற்றம், உடல் பருமன், அப்படியானவர் அவருடைய உடல் எடை அதிகமாக இருந்தால் இன்னும் மாரடைப்புக்கான வாய்ப்புகள் அதிகமே அழிய. ஆனால் மெலிந்தவர்களுக்கு மாரடைப்பு வராதுன்றதில்லை. இந்த ஆபத்தான காரணிகள் இருக்கிற பட்சத்தில் அவர் எப்படியான தோற்றமாக இருந்தாலும் வரும். ஆனால் உடல் எடை அதிகமானவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இவர்களுடன் ஒப்பிடும் பொழுது சற்று அதிகம். அடுத்ததாக ஒருவர் ஃபிட்டாக இருக்கிறார், அதாவது பார்வைக்கு கொஞ்சம்
கட்டுமஸ்தாக இருக்கிறார் என்று சொன்னால், அல்லது தோட்டத்தில் நோயாளியாக தெரியலை என்று சொன்னால் அவர் சேஃபானவர். மற்றது இளவயதாக இருக்கிறார் என்றால் அவர் சேஃபானவர், அவருக்கு மாரடைப்பு வராது. இப்படியாக கருதுறதெல்லாம் தவறானது. அதே மாதிரி எந்தவித அறிகுறிகளும் இல்லாமல் இருக்கிறபடியால் அவர் மாரடைப்பு வராமல் பாதுகாப்பாக இருப்பார் என்பதெல்லாம் தவறானது. ஏனென்றால் எல்லோருக்குமே அறிகுறி வரும் என்பதில்லை. எல்லோரும் தோட்டத்தில் ஆரோக்கியமானவர்கள் போன்று இருப்பவர்கள் உண்மையிலே அவர்களின் உடலுக்குள் எல்லாம் ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் என்பதுமல்ல. எனவே ஏற்கனவே சொன்னது போல எங்களுக்கு ஆபத்தான காரணிகள் இருந்தால் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோட பரிசோதனைகள் செய்து அது இருக்கான்றதையும் பார்த்து வைத்திய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது முக்கியமானது. சரி, அடுத்ததாக இந்த மாரடைப்பை வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை பார்ப்போம். இது இளவயது மாரடைப்பு, வயதானவர்களுக்கு வர மாரடைப்பு என்பதெல்லாம் இல்லை. கட்டுப்பாட்டு முறைகள் பொதுவானவை. ஏன் இந்த மாரடைப்பை வராமல் தடுக்கிறது முக்கியம். சரி, ஒரு தடவை வந்துவிட்டால் நான் அதுக்கு பிறகு கட்டுப்பாடாய் இருக்கலாம் என்று யோசிக்கிற விடயமில்லை இந்த மாரடைப்பை பொறுத்தவரையும். ஏனென்றால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மாரடைப்பு வந்தால் இதய தசைகள் பழுதடைந்து விட்டால் நிரந்தர பழுது. அது சிலவேளை அந்த பழுது அதிகமாக இருந்தால் மரணத்தை ஏற்படுத்திவிடும், இதயம் செயற்பாடு நின்றுவிடும். ஒருவேளை குறைந்த அளவில் தான் அந்த பாதிப்பு அல்லது சிறிய ஒரு இரத்த குழாயிலான அடைப்பு ஏற்பட்டு அது பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது, இதயத்தின் மிகுதி பகுதிகள் வேலை செய்து கொண்டிருக்குது என்ற நிலையில் அவருக்கு உடனடி இறப்பு ஏற்படாவிட்டாலும் அது சார்ந்து நீண்டகால பிரச்சனைகள் ஏற்படும். என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம்? முதலாவது எரித்மியா, கார்டியக் எரித்மியான்னு சொல்லுவோம். அதாவது எங்கள்கிட்ட இதயம் சாதாரணமாக துடிச்சு கொண்டிருக்குது, அது என்ன வேகத்தில் எப்படி துடித்து கொண்டிருக்க வேணும், இதய அடிப்பு ஏற்படணும்ன்றதெல்லாம் இயல்பாகவே இதயத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிற விடயம். அது நரம்புகள் மூலமாக சில நரம்பு கடத்திகள் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரிய வேணும், இங்கே உருவாகிற அந்த இதய துடிப்புக்கான அடிப்படை காரணம் அங்கே உருவாகிற மின் அதிர்வுகள். ஸோ இதில் இதய தசைகள் பாதிக்கப்படும் பொழுது அந்த மின் அதிர்வுகள் கடத்தப்படும் தன்மை பாதிக்கப்படும். அப்போ மின் அதிர்வுகள் கடத்தப்படும் தன்மை பாதிக்கப்பட்டால் அந்த அதிர்வுகள் எப்படி இருக்க வேணும், எப்படி இதயம் துடிக்க வேணும் என்று சொல்லி ஒரு இடத்துல இருந்து வர தகவல் அந்த முழு தசைகளுக்கும் சரியாக போய் சேராது. ஆகவே இதய துடிப்பு என்ன செய்யும், தன்பாட்டிலேயே தான் தோன்றித்தனமாக சில துடிப்புகள் ஏற்பட வலிக்கிடும். அதைத்தான் நாங்கள் எரித்மியான்னு சொல்லுவோம். இதயம் ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை துடிக்க வேணும் என்று நாங்கள் கருதி கொண்டோம்னு சொன்னால் இந்த துடிப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அப்போ துடிப்பின் வேகம் அதிகரிக்கும் பொழுது எங்களுக்கு இதயத்திலிருந்து வெளியேறிய இரத்தத்தின் அளவு பாதிக்கப்படும். ஆகவே இந்த எரித்மியா என்றது அதிகரித்து கொண்டு போகிற நிலையில் கார்டியக் அரெஸ்ட், திடீரென்று இதய துடிப்பு நிற்கிற நிலை கூட பின்னாளில் ஏற்படலாம். மாரடைப்பின் பின்பாக ஏற்படக்கூடிய மற்றொரு பாதிப்பு என்னன்னு சொன்னால் இதய செயலிழப்பு. அதாவது நீண்டகால அடிப்படையில் ஏற்படக்கூடிய இதயத்தின் செயலிழப்பு. என்றால் இதயத்தின் தசைகளில் ஒரு குறித்த பகுதி தசைகள் செயற்படாமல் விட்டுடும். இப்போ மிச்ச பகுதி தசைகள் தான் அதற்கும் சேர்த்து செயற்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். அல்லது அந்த செயற்பட முடியாத அந்த தசைகளின் பகுதிக்கான செயற்பாடு இல்லாமல் போய்விடலாம். இதனால் நீண்ட கால அடிப்படையில் இதயம் செயலிழந்து போகிற தன்மை, இதை ஹார்ட் ஃபெயிலியர் என்று நாங்கள் சொல்லுவோம். இதில் அடுத்ததாக ஒரு தடவை மாரடைப்பு வந்தால் அந்த ஆபத்தான காரணிகள் அவருக்கு தொடர்ந்து இருக்கிற பட்சத்தில் மீண்டும் 2வது 3வது மாரடைப்புகள் வாரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆகவே ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டால் அதிகளவு இதய தசைகள் பாதிக்கப்பட்டால் இறப்பு ஏற்படும். அது அவ்வாறு இல்லாமல் ஒரு பகுதிகளவு பாதிக்கப்பட்டு அவர் தொடர்ந்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை இருந்தால் அவருக்கு எரித்மியா, இதய துடிப்பு தவறான நிலைகள் ஏற்பட்டு இதயம் தானாக துடிக்கிற நிலையோ அல்லது அதன் மூலமான பாதிப்புகள் ஏற்படும். அடுத்ததாக அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது நீண்டகால அடிப்படையில் இதய செயலிழப்பு ஏற்பட்டு கொண்டு போகும். அவரால் சிறப்பாக தொழிற்பட முடியாத, உடல் சரியாக இயங்க முடியாத நிலை ஏற்படும். நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இந்த ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் என்ன, வேறு என்னென்ன காரணங்களால் வரலாம் என்றதை பார்ப்போம். அடுத்ததாக ஒரு முறை மாரடைப்பு வந்தால் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மீண்டும் வரும்பொழுது அது சிலவளை ஏற்கனவே இருந்ததை விட மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக வந்தால் அடுத்த தடவையில் சிலவளை இதயம் முழுமையாக செயற்பட முடியாத கூட ஏற்படலாம். மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்னு பார்த்தோம் என்றால், முதலாவது நாங்கள் எங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வது, எங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஆபத்து காரணிகள் இருக்குன்றதை தெரிஞ்சு கொள்வது. அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது உயர் குருதி அமுக்கம் இருக்குதா எங்களுக்குன்ற செக் பண்ணிக்கொள்வது. இப்போ நான் சாதாரணமாக கேட்டால் உங்களில் எத்தனை பேர் ஒரு 20 வயதில் 25 வயதை கடந்தவர்கள் உங்களுடைய இரத்த அமுக்கம் உங்களுக்கு தெரியும்?
என்றால் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் குறைந்த வயதில் எந்த வருத்தமும் வராதுன்றது ஒரு பொதுவான மனநிலையாக இருந்து வருகிறது. இது தவறானது. அடுத்ததாக சில அடிப்படை சோதனைகள், உங்களுக்கு நீரிழிவு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். அதாவது ஃபாஸ்டிங் பிளட் சுகர், HbA1c செய்து கொள்ளணும். அடுத்தது லிப்பிட் ப்ரொஃபைல், கொலஸ்ட்ரால் சார்ந்த பரிசோதனைகளை செய்து அது இந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி. ஏன்னா இவையெல்லாம் அறிகுறி காட்டாத விடயங்கள். அதே போல் உங்களுக்கு ரீனல் ஃபங்க்ஷன், சிறுநீரக செயற்பாடு, தைராய்டு செயற்பாடு சரியாக இருக்குதான்றதை பார்த்து கொள்ள வேணும். இது நீங்கள் அடிப்படையாக செய்து பார்த்து கொள்ள வேண்டிய சில பரிசோதனைகள். அடுத்ததாக நீங்கள் புகைப்பவராக இருந்தால் புகைத்தல் முழுமையாக நிறுத்தப்பட வேணும். புகைத்தல் குறைக்கப்பட வேணும் அல்ல. உங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடாது, வருவதை தடுக்க வேணும் என்றால் புகைத்தலை முழுமையாக நிறுத்த வேணும். அடுத்ததாக உடற்பயிற்சியை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்னது போல் திடீரென்று நீங்கள் உடற்பயிற்சியை அதிகமாக செய்ய ஆரம்பிக்கக்கூடாது. நீங்கள் சாதாரணமாக வாக்கிங், நடக்கிறதுல ஆரம்பித்து கொஞ்சம் பிரிஸ்க் வாக், வேகமாக நடக்கிறதுல ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதின் இன்டென்சிட்டி அளவை நீங்கள் அதிகரித்து கொண்டு போக வேணும். இதில் முக்கியமாக நீங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் மற்றது வெயிட் ட்ரைனிங் ரெண்டுமே மிக்ஸ்டாக கலந்ததாக செய்ய வேணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 30 நிமிடங்களாவது நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறத பழக்கப்படுத்தி கொள்ள வேணும். அதே மாதிரி செடென்டரி லைஃப் ஸ்டைல், இந்த நேரமும் ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை கட்டாயமாக கடைப்பிடிக்க வேணும். அடுத்ததாக உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேணும். இந்த ஃபாஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ்ட் உணவுகள், அதிக சீனி சேர்க்கப்பட்ட பதார்த்தங்கள் இதெல்லாத்தையும் இயன்ற வரையில் தவிர்த்து கொள்ள வேணும். அதே நேரம் அதிகளவில் காய்கறிகளை உணவில் சேர்த்துக்கொள்ள வேணும், பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்ளணும், தானியங்கள், நல்ல புரதம் எடுக்க வேணும், ஆரோக்கியமான கொழுப்பு உணவில் சேர்க்கப்பட வேணும், அதிகளவு ஃபைபர் அதாவது நார்ச்சத்து உணவுகள் சேர்க்கப்பட வேணும். இப்படியாக நீங்கள் உங்களுடைய உணவில் கவனம் செலுத்துறது முக்கியம். இப்போ பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் உணவுகளை சாப்பிட வேணாமென்றலாம் சொல்லி ஒரு கேள்வி வரும். இது சாப்பிடாமல் இப்போ குறைந்த வயது அன்றைக்கி ஒரு 25 வயதில் இந்த நடைமுறைகளை கடைப்பிடிக்க நான் அந்த மிகுதி காலம் முழுக்கலுமே இதை சாப்பிடக்கூடாதா என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். அப்படியாக இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக எல்லாத்தையும் நீங்கள் பேணிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் மாதத்தில் ஒரு தடவையோ அல்லது 2 கிழமைகளுக்கு ஒரு தடவையோ அளவை கட்டுப்படுத்தி நீங்கள் அதை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பெரிய அளவில் இந்த பாதிப்பையும் உருவாக்காது. அதே நேரம் நீங்கள் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமலும் மிக அதிக தடவைகளும் எடுக்கிறது தான் நீங்கள் மிக முக்கியமான பிரச்சனையாக அமையக்கூடியது. அடுத்ததாக உங்களுடைய உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. இது பல பேருக்கு ஒரு பிரச்சனையான விஷயம். உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற சம்பந்தமாக முக்கியமாக நீங்கள் உங்களுடைய BMI உங்களுக்கு தெரிய வேணும். உடற்திணிவு சுட்டி, இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டுக்கிறேன். மற்றது உங்களுடைய வெயிட் சர்க்கம்ஃபரன்ஸ், இடுப்பு சுற்றளவு, அது உங்களோட நீங்கள் எவ்வளவு ஆபத்தான நிலையில் இருக்கிறீங்கள் என்றதை உங்களுக்கு காட்டுமாகவே இந்த அடிப்படை அளவுகளை நீங்கள் பார்த்து கொண்டு நீங்கள் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்ய வேணும். அதை ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு மனநிலை, இது எல்லாத்தையும் வச்சுருந்தாலே இயல்பாகவே உங்களுக்கு உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்ததாக நாங்கள் மாரடைப்பு தடுக்க வேண்டும் என்றால் அது எந்த வயதில் இருந்தாலும் எங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் இயன்றவளையும் குறைவாக இருக்க வேணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸின் அளவை மிகவும் குறைவாக நாங்கள் வச்சிருக்கிறது முக்கியம். ஸ்ட்ரெஸ் அதிகரித்தால் ஒன்று ஸ்ட்ரெஸ் ஹோமோன் கோர்ட்டிசோலின் அளவு அதிகரிக்கும், உடலில் அலர்ஜி இன்ஃப்ளமேஷன் அதிகரிக்கும். இதை விட ஸ்ட்ரெஸ் கூடினா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங், அதாவது நாங்கள் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளை கூட எடுக்கிறதுக்கு எங்களை தூண்டும் மூளை. அப்போ இதால் ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுக்கு வந்துடும். ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் இந்த மாரடைப்பு சம்பந்தமாக முக்கியமாக இளவயதினருக்கு ஏற்படக்கூடிய மாரடைப்பு, அதுக்கான காரணிகள் மற்றும் மாரடைப்பு என்றால் என்னென்றும், ஏன் மாரடைப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு நோய் நிலையாக கருதப்படுகிறது, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நோய் நிலையாகன்ற விடயமும், இந்த மாரடைப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் குறுகிய நாளில் என்ன இருக்குது, நீண்டகால அடிப்படையில் எப்படியான பாதிப்புகளை உருவாக்கும் என்றதையும், அதே மாதிரி இதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன வகையான பரிசோதனைகளை செய்து பார்த்து கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்களில் நாங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இதுக்கு மேலதிகமாக ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிகளில் நாங்கள் மெடிக்கல் செக்அப் செய்து பார்த்து கொள்ள வேண்டியதும் ஒரு முக்கியமான விடயம். ஒருவேளை இப்படியானதொரு வீடியோவை பார்த்து விழிப்புணர்வு அடைந்திருந்தால் ஏற்கனவே அந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்ட அந்த இளைஞனின் மரணம்
தவிர்க்கப்பட்டு கூட இருக்கலாம். ஆகவே இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோ. நீங்கள் மருத்துவ வீடியோக்களை பார்க்குறதுக்கு நேரம் செலவழிக்கிறத நீங்கள் ஒரு தவறானதாகவோ அல்லது நேர விரயமாகவோ கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் பல மருத்துவ விடயங்களை சில மக்கள், அதாவது பாமர நிலையில் இருக்கிற மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு கடினமாக இருக்கும் என்றால் இப்படியான வீடியோக்கள் மூலமாகத்தான் அவர்கள் நிறைய விடயங்களை அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே அதனால் இது எல்லோருக்கும் பயனடையக்கூடிய விதத்தில் செய்யப்படுவதால் தான் சில வேளை வீடியோக்கள் நீளமாக அமையும். மீண்டும் மற்றுமொரு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் டாக்டர் சாந்தமேனன். நன்றி.